அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் மத மோதலை உருவாக்கும் விதத்தில் பேசியதாக பாஜகவின் எச் ராஜா மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், இந்த வழக்கின் பின்னணி என விரிவாக சொல்லலாம். லவண்யா, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் பாஜக சார்பில் வகுப்பு வாரிய திருத்த சட்ட விளக்க கூட்டம் மற்றும் பகல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை கண்டித்து கடந்த 17ஆம் தேதி பாஜக மாவட்ட தலைவர் செல்வம் தலைமையில ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் எச் ராஜா, மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம், பாஜக மாவட்ட தலைவர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் இந்த பகல்காம் தாக்குதல் சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். மேலும் வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் மிகவும் அவசியமான ஒன்று. இதற்கு எதிராக பலர் பொய்யான பிரச்சாரங்களை பரப்பி வருகிறார்கள் என பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் உட்பட பலர் பேசினார்கள். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மத மோதலை உருவாக்கும் விதத்தில் பேசியதாக பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் எச் ராஜா, மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம், பாஜக திருவாரூர் மாவட்ட தலைவர் செல்வம் ஆகிய 4 பேர் மீதும் முத்துப்பேட்டை காவல்துறை உதவி ஆய்வாளர் ராகுல் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.